ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லைனா நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் சிலபஸ் தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வேரியன்ஸும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் ஏலேருந்து 75 கொஷின்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இவ்வளோ கொஷின்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கல. இந்த முறை கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்துல இப்போ பார்ட் பியில் பார்த்தோன்னா ஸோ மொத்தம் நம்மளுக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 25 கொஷினுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2024 எக்ஸாமில் ஸோ 2024 பார்த்தீங்கன்னா 13 கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து கொஷின்ஸ் வந்து இருக்குது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அது எடுத்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் பொறுமையாக சொல்லித்தர போகிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 325 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு கொஷின் பேப்பருக்கு 25ன்னு சொன்னாலே நம்மளுக்கு 10க்கு 250 ஆகிடும். ப்ளஸ் ஒரு 75 இதை ஆட் பண்ணால் ஸோ 325 கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 325 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது மேக்ஸ் டாப்பிக்காக. இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்து படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லையா நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் நீங்கள் உட்காந்து கூட படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேக்ஸ் டாப்பிக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம மேக்ஸ்லேருந்து அதிக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் இங்கே தான். மற்றபடி நீங்கள் ஜிஎஸ்சில் என்ன தான் நீங்கள் படித்தாலும் ஸோ எதிர்பார்த்த கொஷின்ஸ் வந்து வருமானது ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மேக்ஸில் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து கொஷின்ஸ் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியல. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாமல் போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா மேக்ஸாகவும் இருக்கும். அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் நான் என்னுடைய வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். எதுக்காக நான் தொடர்ந்து இப்போ வீடியோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முன்னாடியே ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும்போது ஸோ டாப்பிக்கை பிரித்து படிக்கணும். இந்த டாப்பிக்காக ஸோ இந்த கொஷின்ஸு ஒவ்வொரு டாப்பிக்கிலும் ஒரு மினிமம் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 மாடல் கொஷின்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு மினிமம் நான் சொல்கிறது ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதலாம். அதுக்காக தான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த இருக்கக்கூடிய 325 கொஷின்ஸை தனித்தனியாக டாபிக் நான் பிரித்து நாங்கள் சொல்லித்தருவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னுடைய தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த டாபிக் வைஸ் தான் நான் கொஷின் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் இருக்குன்னா அங்கே நான் டாபிக் சொல்லிவிடுவேன். ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கவர் ஆகிருக்கு. நீங்கள் அந்த பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு புது நோட் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அது அங்கங்கே ஒரு 20 பேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா சில பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. ப்ளஸ்ஸு பேசிக் கான்செப்ட் என்ன இருக்குன்னே தெரியாமல் போயிடுவாங்க. அதுக்காக தான் நான் பேசிக் கான்செப்ட் சொல்லி தந்தோம். அது ரிலேட்டடாக ஷார்ட்கட் போட முடிஞ்சாலும் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ எப்படி இந்த சம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி தருவேன். என்னை பொறுத்தவரை என்னென்னா யூடியூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ படிக்க தெரியாதவங்க தான் வந்து நம்ம யூடியூப்பை தேடுவோம். அந்த வகையில் என்னுடைய வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்து வேணும்னா ஸோ மேக்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுவேன். நன்றி.